நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சியலை தலைப்பிலே எந்த நாளுமாக நாம் இந்த வெள்ளிக்கிழமை என்று ஒரு தலைப்பிலே தியானிக்க இருக்கிறோம். வேதத்திலே 3, 7, 40 என்று இந்த எண்களை பல முறை பல இடங்களில் எவ்வளவு நாம் பார்க்கிறோம். இந்த நாளுமாக 7 என்ற எண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கும் ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானிக்கிறோம். 7 குத்து விளக்கு, 7 பண்டிகைகள் என்று கேள்விப்பட்டிருக்கும். இப்படி 7 பற்றி ஆண்டவர் 6 நாள் படைப்பின் முடித்துவிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று நாம் பார்ப்போம். 7ஆம் நாள் சபைகளெல்லாம் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். சனிக்கிழமை ஓய்வு நாளாக வைத்திருக்கிற சபைகளெல்லாம் பார்க்கிறோம். நாம் அதை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க போவதிலே 7 என்ற எண்ணை எங்கெல்லாம் தேவன் பயன்படுத்த சொன்னார் என்பதை பற்றும் நாம் பார்ப்போம். விடுதலை பெறும் யாத்திரையாகவும் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அதில் 7 அகல்களை செய்வையாக அதற்கு நேராக எதிரின்படி அவைகள் ஏற்றப்படுவதாக விளக்குகளை ஏற்ற சொல்கிறோம். 7 விளக்குகள் அகல் விளக்குகளை ஏற்ற சொல்லுகிறார் குத்து விளக்கின் மீது. அது வெறி கடவுது என்று சொல்லுகிறார். இது ஒரு காரியம். 2வது காரியம், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்தலத்தின் திரைக்கதிரை கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிவிக்க கடவன். 7 தரம் என்று அந்த இரத்தத்தை தெளிக்க சொல்லுகிறார். 3வதாக லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 15, 16ஆம் வசனங்களிலே பின்பு ஆசாரியன் அந்த ஆளாக்கு எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடதுகையில் பார்த்து தனது இடதுகையில் உள்ள எண்ணெயில் தன் வலதுகையின் விரலை தோய்த்து தன் விரலினால் 7 தரம் அந்த எண்ணெயில எடுத்து கர்த்தருடைய சந்நிதியிலே 7 தரம் தெளிக்க சொல்லுகிறார். இந்த விளக்கு 7, எண்ணெய் 7, இரத்தம் 7, இதை பற்றி தான் நாம் பார்ப்போம். ஏற்கனவே சொல்லிவிட்ட உங்களுக்கு 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்று. அதனாலே நாகமானை பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசியோரை 7 முறை நீங்கி எழும்பொழுது நீ பரிபூர்ணமாக சுகமடைவாய் என்று சொல்லி அப்படி பரிபூர்ணமாக சுகமடைவதை பார்க்கிறோம் நாம். எனவே குத்து விளக்கு விளக்காக இருக்கிறது. அகல் விளக்கு, விளக்கு என்றால் வெளிச்சம். இந்த வெளிச்சம் கடவுள் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நானே உலகின் ஒளி என்று சொன்னார். அவராக இருக்கிறார். தேவனாக வெளிச்சமாக அவர் இருக்கிறார். என்றால் ரத்தம் இயேசுவின் ரத்தத்தை காட்டுகிறது. 7 முறை தெளிக்கப்படுவது இயேசுவின் ரத்தம். நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கும் அந்த ரத்தம் பழைய ஏற்பாட்டிலே நிழலாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, காளைகளின் ரத்தத்தை 7 முறை மக்கள் மேல் தெளிக்க சொல்லி, பொருட்கள் மேல் தெளிக்க சொல்லி ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்த பாடம். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் ரத்தம் நம் பாவங்களை கழுவுவதை நாம் பார்க்கிறோம். 3வதாக 7 தரம் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்களை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் மேல் 7 தரம் எண்ணெய் தெளிக்கப்பட்டது என்பதை இந்த வேதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். எனவே ஆண்டவர் விளக்காக வெளிச்சமாக இருக்கிறார். ஆண்டவர் இரத்தம் நம்ம தெளிக்கப்பட வேண்டும். ஆவியானவருடைய எண்ணெய் நம்மை பூசப்பட வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இந்த 7 என்ற எண்கள் முக்கியமாக இவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன. இதை இதை அடிப்படையாக வைத்து பல இடங்களில் இந்த 7 என்ற எண்களை நாம் பார்ப்போம். ஏனென்றால் 7 என்றால் முழுமை என்பதன் முழு அர்த்தமாக இருக்கிறதை நாம் அறிந்து வேதத்தின் சத்தியங்களை தெளிவாக புரிந்து கொள்வோம். இயேசுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மீண்டும் ஒரு குறிஞ்சிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.